வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமை கற்போம் கற்பிப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் we have started with the materials requirement planning. ஸோ MRP, ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், ஸோ அண்ட் த டெர்மினாலஜிஸ், ஸோ அதில் வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ we have studied. ஸோ இந்த இதில் we will discuss about the previous year questions paper from the all the examination boards. ஸோ TRB, TANSET, TNPSC, GATE, இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து we will discuss. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொரு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ கிவ் யுவர் சப்ஸ்கிரைப் டு த கற்றதுமே கற்போம் கற்பிப்போம், ரைட். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் த வேரியஸ் கொஸ்டின்ஸ், சரியா. ஸோ இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல, அந்த கான்செப்ட்ஸை பார்க்கலன்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச் இட் அவுட். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் TRB 2017 கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா எ ப்ராடக்ட் ஏ so comprises 2 units of B, so அப்படினு கொடுத்திருந்தது. so first வந்து A component, சரியா. so ஒரு A component இருக்கு, so it contains B which contain 2 units of B and C component அது வந்து 3 units. so அதே மாதிரி each B component requires 2 units of D, சரியா. so D வந்து 2 and 1 unit of E, so E வந்து 1 unit. so அதே மாதிரி each C component, so 2 units of E, so இது வந்து again E component 2 units of E and 1 unit of F. so first you are going to draw the decision making tree. so இது வந்து draw பண்ணிட்டோம்னா we can solve the easily. so A component வந்து 2 units of B and 3 units of C கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி B வந்து 2 units of D and 1 unit of E, C வந்து 2 units of E and 1 unit of F. so how many number of end units of E component வந்து கேட்டிருக்கு. so to make the 2 units of A, சரியா. so இப்போ வந்து 2 units of A வந்து we are going to make, sorry, so I am going to make 2 units of A, சரியா. so இங்க 2 units of A வேணும் எனக்கு. so இதான் my objective. so 2 units of A produce பண்ணோம்னா first இப்போ B வந்து எப்படி எழுதலாம், ஃபார்முலா படி சொல்லியிருப்போம். so first we are going to write the, so bracket உள்ள நம்பர் எழுதணும். so B க்கு வந்து bracket உள்ள நம்பர் வந்து so 2, so 2 times A அப்படின்னு எழுதணும். so அதே மாதிரி C வேணும்னா so bracket உள்ள நம்பர் இன்ட்டு மேல உள்ள அசம்பிளி, C வேணும்னா 3 into A. so அதே மாதிரி இப்போ எனக்கு E தான் கேட்டிருக்காங்க. so E வந்து இப்போ எழுதுறதுக்கு so first இதுல என்ன இருக்கு, B ல வந்து 1 இருக்கு, பிராக்கெட்ல வந்து 1 இருக்கு, so 1B. செகண்ட் இதுல இப்போ என்ன இருக்கு, 2 இருக்கு, so 2 into C, கரெக்டா. so 1 into B plus 2 into C. so இப்போ A வந்து இப்போ எவ்வளவு கொடுத்தாச்சு எனக்கு, A equal to 2, சரியா. so A equal to 2 அப்படின்னா இப்போ B என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. so A வந்து 2 யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது, அதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. A equal to 2, so 2 into 2 B வந்து 4 ஆயிருது. அதே மாதிரி C காம்போனன்ட் 3 into A, so A வந்து again 2 தான் இருக்கு நம்மளுக்கு, so 3 into 2 6. so just substitute பண்ணிருங்க E ல, so you will get the answer. so E வந்து வேணும்னா so 1 into B, so B வந்து 4, so 4 plus இங்க 2 into C, so 12, so answer 16. so answer for the question is 16 units, சரியா. so 16 is the answer, right. so just we are going to write, சரியா. லாஸ்ட் இதுல அந்த வீடியோல பார்த்திருந்தோம், அதே மாதிரியே தான், just we are going to write. so first வந்து bracket உள்ள நம்பர் எழுத போறீங்க, அதுக்கு மேல உள்ள அசெம்பிளி, bracket உள்ள நம்பர் மேல உள்ளது. so ங்கிறது ரெண்டு இடத்துல வர்றதுனால 1 into B and 2 into C, so அதை மட்டும் எழுதுறேன். we are going to substitute in the formula. அவ்வளவுதான். ஏங்கிறது இங்க 2 units ப்ரொடியூஸ் பண்ணனும், just we are going to replace and you will find the what is the answer. so 16 is the answer, சரியா. அவ்வளவுதான். so next again one more 2 mark questionsல கேட்டதுதான், which are the following are needed. so TRB 2012 ல கேட்டது, needed as input data for the materials requirement planning. so இதுல input வந்து இப்போ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, weekly production schedule, bill of materials, supplier lead time, marketing forecast. so production schedule MPS வந்து one of the input தான். அதே மாதிரி bill of materials, so that also your input only. supplier lead time, so அது தெரிஞ்சாதான் we are going to make the
பிளானிங். ஸோ எவ்வளோகான் 2 வீக்ஸ் ஆகுமா, 3 வீக்ஸ் ஆகுமா, 1 மந்த் ஆகுமா, லீட் டைம் வந்து எனக்கு எவ்வளோ வேணும். ஸோ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட் ஒன்லி. ஸோ பட் மார்க்கெட்டிங் ஃபோர்காஸ்ட் தட் இஸ் நாட் ஏ input for the MRP. So that is the input for the aggregate production planning ki market forecasting தேவை. So answer 1, 2, 3. So these 3 are right. So option A 1, 2, 3. சரியா? So next TNPSC 2019 அதில் கேட்ட question. So master schedule அப்படிங்கிறது எதை சொல்றோம்னா it specifies the quantity and the time of delivery in the units of each product and demand spending order இல்ல specifies resource availability and capacity. இது capacity MRP 2 சொல்லுது. So specifies stock statusனா இது inventory file. demand pending orders கிடையாது, purchase order பத்தி சொல்றாங்க. So இது ஒன்று தான் வந்து மேட்ச் ஆகுது. master scheduleனா it specifies the quantity and time of delivery. எவ்வளோ பண்ண போறோம், எப்போ பண்ண போறோங்கிறத we are make the schedule for end product. சரியா? ஸோ அடுத்து எம்ஆர்பி. எம்ஆர்பின்னு என்னன்னு கேட்டிருக்கு 2008 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மெட்டீரியல்ஸ் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். அவ்வளோதான். ஸோ எம்ஆர்பி 2ன்னு கேட்டிருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் த மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் ஆர் கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங். எம்ஆர்பி 1, எம்ஆர்பி 2ங்கிறது மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் ஆர் கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டான்செட் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின். இன் எம்ஆர்பி dash is the amount of materials necessary to support production of the required output in the next higher level in the bill of materials. So bill of materials tree வந்து இப்போ படிச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பி என காம்பனண்ட் வந்து எவ்வளோன்னு பிளான் பண்ணுவோம். ஸோ 2 யூனிட்ஸ் பிளான் பண்ணால் தான் வி ஆர் கெட்டிங் தான் நெக்ஸ்ட் லெவலுங்கிறது அதுக்கு மேலே உள்ளது. ஏங்கிறது இப்போ நெக்ஸ்ட் லெவல். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து வி ஆர் கெட்டிங் அதாவது சப்போர்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் அவுட்புட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வந்து தேவைப்படுங்கிறத வி ஆர் டிஃபைனிங் த கிராஸ் ரெக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஆர் கோயிங் டு மைனஸ் த உள்ள வந்து இப்போ எவ்வளோகான இருக்குது அவைலபிள் குவான்டிட்டி எவ்வளவு, அதே மாதிரி ஷெடியூல் ரிசிப்ட்ல எவ்வளோங்கிறத மைனஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக சொல்றது வந்து கிராஸ் ரெக்குயர்மெண்ட். ஸோ கிராஸ் ரெக்குயர்மெண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நெசசரி டு சப்போர்ட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரியா? ஸோ அடுத்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் வேரியஸ் இதில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் இன்புட் ஃபார் த மெட்டீரியல்ஸ் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். இன்புட் இல்லாதது அது. ஸோ இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்டிருக்காங்க. பில் ஆஃப் மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆர்டர், இன்வென்டரி ரெக்கார்டு ஃபைல் அண்டு மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். இது ஸோ நம்ம இதில் இன்புட்ஸ் வந்து பார்த்துருப்போம். பில் ஆஃப் மெட்டீரியல், இன்வென்டரி அண்ட் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆர் இது இன்புட். பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் நாட் ஏ இன்புட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைம் இஸ் நாட் அசோசியேட் வித் த எம்ஆர்பி. ஸோ இதில் டைம் ஃபேஸிங் அந்த டைம்ஸில் படிச்சிருந்தோம், டைம் பக்கெட்னாலும் படிச்சிருக்கோம், பிளான் ஆர்டர் ரிலீஸும் படித்தோம். ஸ்பீடு ரேட்டிங் இஸ் நாட் ரிலேட்டட் வித் த எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பி ரிலேட் இல்லாத ஸ்பீடு ரேட்டிங். ஸோ இது நாகாலாந்து. ஸோ அந்த இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் 2 டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் அது. சரியா? ஸோ அந்த டெர்மினாலஜிஸில் படிச்சிருப்போம், டைம் ஃபேஸிங், டைம் பக்கெட், பிளான் ஆர்டர் ரிலீஸ்னா. ஸோ இதில் ரிலேட் இல்லாத ஸ்பீட் ரேட்டிங் தான் ரிலேட்டட் இல்லாதது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் இன்புட் டேட்டா இன் கேஸ் ஆஃப் எம்ஆர்பி. ஸோ இதில் என்னதெல்லாம் அதே தான். சரியா? இன்புட்டை பற்றி தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய இதில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் ஆர் த இன்புட்ஸ் ரெக்வயர்ட்? மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், இன்வென்ட்ரி, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த 3 தான் வந்து இன்புட் 1, 2 and 5. ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இது வந்து சத்தீஸ்கர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்னாலே we are discussing only the end items. So main product தான் வந்து we are going to discuss. அதான் quantity and required delivery data for all the final product. So இது கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ is the right answer. சரியா? ஃபைனல் ப்ராடக்ட் வந்து we are going to discuss. And dash technique is used for planning the procurement of dependent demand items. அதான் இப்போ independent dependent demandல பார்த்தோம். ஸோ dependent demandன்னு வந்துட்டாலே we are go with the MRP materials requirement planning வச்சு தான் we are going to make the planning dependent demand. சரியா? அதை வச்சு தான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஸ்டேட் எக்ஸாமினேஷன் கோட் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கேட். ஸோ கேட் 2006 கேட்ட கொஸ்டின் எம்ஆர்பி சிஸ்டம் காம்போனன்ட் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹவு வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் பை த எம்ஆர்பி சிஸ்டம் ஃப்ரம் த மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ காம்போனன்ட் அதான் வந்து இப்போ லாஸ்ட் இதில் பார்த்துருந்தாலே அதே தான். டிபெண்டன்ட் டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம்? எம்ஆர்பி. கால்குலேட்டட் பை த எம்ஆர்பி சிஸ்டம் ஃப்ரம் த மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் எண்ட் ஐட்டம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் இன் ஈச் எண்ட் ஐட்டம் வாட் ஆர் த சப் அசம்பிளிஸ், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆர் அவைலபிள், அதை பேஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு மேக் த டீடைல் பிளானிங். அதான் கால்குலேட்டட் பை த எம்ஆர்பி சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுறது தான் இவர் காம்போனன்ட் டிமாண்ட் வந்து கிடைக்கும் எம்ஆர்பி சிஸ்டத்தில்.
சரியா? அடுத்து 1995ல கேட்ட ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின். ஃபார் பிளானிங் த procurement or production of dependent demand items the techniques most suitable is. So dependent demand னு வந்துட்டாலே we are go with the MRP. So MRP னால dependent demand பேஸ் பண்ணி we are going to calculate. சரியா? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தான் கேட்ல வந்து கேட்ட ரிலேட்டட் டு MRP கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் எ மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மெண்ட் பிளானிங். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், கெப்பாசிட்டி பிளானிங், MRP அண்ட் ஆர்டர் ரிலீஸ். ஸோ ஆர்டர் ரிலீஸுங்கிறது லாஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இது இல்லை. மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், ஆர்டர் ரிலீஸ் அது லாஸ்ட் தான் வரணும். கெப்பாசிட்டி பிளானிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ கொஞ்சம் மேட்ச். ஆக்சுவலாக கெப்பாசிட்டி பிளானிங் வந்து இட் ஷுட் பி கம்மிங் நெக்ஸ்ட் டு MRP. ஸோ MRP கெப்பாசிட்டி பிளானிங் வி கேன். ஸோ கெப்பாசிட்டி பிளானிங் வந்து எவ்வளோகான மெட்டீரியல்ஸ் தெரிஞ்சாதான் வி கேன் மேக், எவ்வளோகான வந்து ஒர்க்கர்ஸ் அலாட் பண்ணணும், எந்தெந்த மெஷின்ஸ்லாம் வி ஆர் கோயிங் டு மேக் த பிளான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆப்டிமமாக இருக்கிறது ஏ தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும்னா மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், அதுக்கப்புறம் MRP இருக்கணும், அதுக்கடுத்து கெப்பாசிட்டி பிளானிங், அதுக்கப்புறம் ஆர்டர் ரிலீஸ் இருக்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கெப்பாசிட்டி பிளானிங் ஆக்சுவலாக வந்து MRPக்கு அடுத்து தான் வரணும். ஸோ 2002 IES எக்ஸாமினேஷனில் கேட்டது. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல் அப்படின்னு என்ன பார்த்துருந்தோம். மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்னாலே வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் த எண்டு ப்ராடக்ட். ஸோ எண்டு ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதான் வந்து எண்டு ப்ராடக்ட் உள்ளது. அதே மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இட் ரெப்ரசன்ஸ் த இந்த டெசிஷன் ட்ரீ. அதான் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு இல்லையா, அதான் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர். பில் ஆஃப் ட்ரீனா ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர். இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ், இன்வென்ட்ரினாலே ஷெடியூல் ரிசிப்ட்ஸ். ஸோ எவ்வளோகான் இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்ம் தெரிஞ்சது B4C1. ஸோ B4 இந்த இருக்கு, B4C1 தான் இருக்கு. ஆப்ஷன் சி A3 ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் நெசசரி இன்ஃபர்மேஷன் இன்புட் டு த MRP. ஸோ MRPக்கு இன்புட் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரி ஆன் ஹேண்ட், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், MPS இந்த மூணு தான் இன்வென்ட்ரி இன்புட். ஸோ இது வந்து இன்புட் இல்லாது. சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தேவை கிடையாது. சரியா? ஸோ இந்த இன்புட் மட்டுமே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி. ஸோ அரௌண்ட் ஒரு கேட்ட கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் இன்புட் வந்து என்னது MRP வந்து கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெர் ஆர் 3 இன்புட்ஸ் ஃபார் MRP. மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், செகண்ட் இஸ் த பில் ஆஃப் மெட்டீரியல், தேர்ட் இஸ் த இன்வென்ட்ரி ஆன் ஹேண்ட். சரியா? So next question. Master production schedule drives the whole of production and inventory control system in a manufacturing organization. இது கரெக்ட் தான். Master production schedule is a list of daily and weekly work released by the PPC to production. So actually அது master production schedule கிடையாது, இது வந்து MRP. இது தப்பு. Master production schedule னா only discussing the end items. So MRP தான் டீடைல்டா வந்து டெய்லி வீக்லி வந்து எவ்வளவுன்னு பிளான் பண்ணுங்கிறத MRP தான் சொல்லும், நாட் ஏ master production schedule. So only A is correct, R is wrong. So option C. Next question 2009 இதல கேட்டது. So again அதே தான் இன்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், இன்வென்டரி ஸ்டேட்டஸ், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த क्वेश्चन வந்து ஏகப்பட்டதால ரிப்பீட் ஆயிருக்கு பாத்துக்கங்க. So 1 2 3. So next match the following. Bill of materials னா என்ன? So bill of materials, so part numbers and quantity required. So அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டெசிஷன் ட்ரீன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. கெப்பாசிட்டி ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ கெப்பாசிட்டி ரிசோர்சஸ். ஸோ கெப்பாசிட்டி ரிசோர்சஸ்னா பெர்சனல் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ பெர்சனல்ங்கிறது இங்கே ஒர்க்கர்ஸ், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவை, எக்யூப்மெண்ட் எவ்வளோ தேவை, அதான் வந்து கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட் பிளானிங் ஆர் MRP 2ன்னு சொல்லுவோம். ஸோ MRP அப்படின்னா டெக்னிக் ஃபார் டிட்டர்மின் த குவான்டிட்டி டைமிங் அண்ட் டிபெண்டன்ட் டிமாண்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா யுவர் MRP. மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்னால எண்ட் ஐட்டம்ஸ் வந்துடணும், ஸ்பெசிஃபைஸ் த எண்ட் ஐட்டம்ஸ், அவ்வளோதான். ஸோ D3C1. ஸோ D3C1னாலே ஆப்ஷன் சி கரெக்டாக மேட்ச் ஆகுது. பில் ஆஃப் மெட்டீரியல் ரைட்டு. அதேமாதிரி கெப்பாசிட்டினாலே பெர்சனல் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது கரெக்ட். ஸோ 2005 அதில் கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் த லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நீடட் அஸ் த இன்புட் டேட்டா. எகெயின் அதே தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வீக்லி ப்ரொடக்ஷன் ஷெடியூல், பில் ஆஃப் மெட்டீரியல், ஸோ சப்ளையர் லீட் டைம். ஸோ இதே தான் இப்போ TRB 2012 ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துங்க. IES 2005ல கேட்ட சேம் கொஸ்டின். ஸோ தே ஹவ் ரிப்பீட்டட் இருந்த TRB 2012. ஸோ மார்க்கெட் ஃபோர்காஸ்ட் மட்டும் இருக்காது. ஸோ அதர் 3s are input. Right. So these are the questions which were asked from the various examination boards related to the MRP. So next we will discuss about the next topic.
ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் அண்ட் கற்பிப்போம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே if you are really like, so provide your support to our channel and refer it to your friends also. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. ஸோ we are providing full of free videos to enable the knowledge. So thank you for your valuable time. Thank you.